என்னை எதுக்கு அனுப்புனார் தெரியுமா? நீ பார்வையடையணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அப்படி சொல்லிட்டு அனனியா பவுல் மேல அப்படி கையை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இறங்கும் போது என்ன உண்டானது தெரியுமா? கண்ணில் இருந்த செதில்கள். இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் இன்னும் ஏதாவது செதில் இருக்குன்னா விழட்டும். அந்த செதில் விழுந்ததும் பவுலின் பார்வை மாறிட்டு, அதுவரை அவனுக்கு எது எது லாபமா தெரிஞ்சதோ அது எல்லாம் நஷ்டமா தெரிஞ்சது. அதுவரை அவனுக்கு எது எது நஷ்டமா தெரிஞ்சதோ அது எல்லாம் லாபமா தெரிஞ்சது. அதுவரை அவன் சபையை துன்பப்படுத்துவதை பெருசா பார்த்தான். அதன் பிறகு அவன் சபையை கட்டி எழுப்புவதை பெருசா பார்த்தான். நிறைய காரியத்தை நம்ம இன்னும் விடாம அவர் சொல்றார். பாரு, கோத்திரத்துல நானும் குறைஞ்சவன் கிடையாது, ஜாதியில நானும் குறைஞ்சவன் கிடையாது, படிப்புல நானும் குறைஞ்சவன் கிடையாது. பெருமை பாராட்டணும்னா மாம்சத்தின்படி எனக்கும் பாராட்டலாம். ஆனா எனக்கு எது எது லாபமா இருந்துச்சோ அதில் குப்பை குப்பை. இதுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சு பவுல்? கிஃப்ட் இல்லப்பா, என் கண்ணை நிறைய செதில் இப்படி ஒட்டி இருந்துச்சு. அநேக மாம்ச பெருமை, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமைன்னு நிறைய செதில் ஒட்டி இருந்துச்சு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, கிருபையா இறங்கி அந்த செதிலெல்லாம் கீழே விழுந்து பார்வை அடையும்படி செய்தார். பார்வை மாறினது, பாதை மாறினது. அவர் சொல்ற, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படி. கண் திறந்தா பார்வை மாறும், பாதை மாறும், ஆசை மாறுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசை யாரு? ஆசை என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் தான் டாப்ல இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவன். நான் என்ன கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்க வரணும். சபையை அப்படிதான் கலங்கடித்து கொண்டிருந்தவன். இப்போ ஆசை என்ன தெரியுமா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து ரட்சகர் வர. இப்போ விஷன் மாறுது. எப்படி மாறுது? நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். நான் இன்னும் அநித்தியமான இம்மைக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன்னா என் கண்ணில் என்ன இருக்கு தெரியுமா? செதில் இருக்கிறது. சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும் படிக்கும், நீ பரிசுத்த ஆவியை பெறும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார். பார்வை மாறினதோ இப்படி பார்த்துட்டு இருந்தவன் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி பார்க்கும்போது சொல்றான், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் லேசா லேசா அப்படி பிரச்சனை வரும்போது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? ஒருத்தங்க பவுல நிந்திச்சதும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தூசிய தட்டி விட்டுட்டு வந்திருந்து அழுதாங்கல்ல, சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா போக்கஸ் எங்க இருக்கு? மேல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை. மேலானவைகளை என்னால ஏன் பார்க்க முடியல? என் கண்கள்ல நிறைய செதில் இருக்கு. ஆண்டவரே, பவுல் கண்ணில் இருந்து அந்த செதில் விழுந்தது போல என் கண்களில் இருக்கிற செதில் விழட்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி,
கர்த்தர் உங்களோடு பேசுறாருன்னா அது உங்களுக்கான வார்த்தை தான். காதினால கேட்டுட்டோம். என் செவிகளை திறந்தீர் என்று சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார். எப்போ அந்த செவியை திறக்கிறாரோ அடுத்த வசனத்துல சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. பாருங்க, நம்ம காமனா ஒரு செய்தி கேட்டுட்டு இருப்போம். ஆனா நமக்கான ரேமா வரும்போது நம்ம செவியை திறப்பார். திறக்கும் போது அதுக்கப்புறம் பேசுறது ஃபுல்லா யாருக்காக தான் இருக்கும்? நமக்காக தான் இருக்கும். இப்படி செவியை திறந்து கேட்க வைத்தவர் கண்களை திறந்து காண வைக்காமல் இருப்பாரோ? ஆமென். என் கண்களை திறந்தரணும். எனக்கான துறவை நான் பார்க்கணும். நான் பார்த்தா மட்டும் போதாதுப்பா, என் கூட இருக்கிறவங்களும் பார்க்கணும் ஆண்டவரே. நான் பார்த்தா மட்டும் போதாது. சபையே, இந்த பட்டணத்திலே இன்னும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க கண்ட இயேசுவை அவர்களும் காணும்படிக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியம். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்படாம எத்தனை பேர் இருப்பாங்க? ஆண்டவர்கிட்ட நீங்க அவங்கள்ட்ட சொன்னா மட்டும் போதாது. ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி பர்டிகுலரா அந்த பர்சனை கை காட்டி சொல்றாரு எலிசா. அப்படி சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம, தாவீதின் மேல இருக்கிற தேவ திட்டம் தெரியாம அந்த குடும்பமே அவனை ஒதுக்கி 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 வச்சிருந்தாங்க. தாவீது எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பார், எப்படி ஜெபம் பண்ணி இருப்பார். ஆனா ஒரு நாள் ஒரு பெரிய யுத்த களத்துல தாவீதை நிறுத்தி எல்லா கண்களுக்கு முன்பாய் காண்பித்து கொடுத்தார். ஃபியூச்சர் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் தாவீது கிட்ட வந்தாங்களாம். தாவீதின் பெற்றோர் வந்தாங்க, தாவீதின் சகோதரர் வந்தாங்க. ஆமென். ஆண்டவர் சில நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்க கண்களை திறக்க சில யுத்த களத்துல கொண்டு போய் விடுவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. பவுலின் கண்கள் திறந்தது. ஆனா கூட இருக்கிற 275 பேர் கண்கள் திறக்கல. அதுக்காக பவுல் கையில கர்த்தர் ஒரு பாம்பை, சிலர் இருக்குது அப்படி யார் கண்ணையும் திறக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்படியா? இல்ல, பாம்பு கடிச்சிட்டு போனா கூட வெளியே தெரியாது. சில பிரச்சனை இன்னொருத்தங்க பாக்குறது வரைக்கும் நம்ம கையில என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இவன் தான் பாரு, இவன் தான் ஆளு பாரு, தொங்கிட்டு இருக்கும். பவுல் உதறினான். கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்களா. இப்ப அவன் வீக்கம் கொண்டு சாக போற பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்மளை சில கண்ணு வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? நம்மளை பார்க்கறதுனாலே அவங்க கண்ணு திறக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இவன் எப்போ சாவா, இவன் பேர் எப்போ அழியோன்னு சிலர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவர்கள் கண்கள் திறப்பதாக. ஆமென். அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவன் இப்போ விழுவான், இவன் இப்போ சாவான் பார்த்துட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேறு சிந்தையாகி. உடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? தேவன்ட்டாங்க. சிலர் அப்படிதான். ஒண்ணு இந்த அர்த்தம் இல்லைன்னா தூக்குனா ஒரே அடியா தூக்குவாங்க, தாக்குனாலும் மொத்தமா முடிச்சிருவாங்க. நம்ம கரெக்டா நின்றணும். தூக்குனாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது, தாக்குனாலும் ரொம்ப வருத்தப்படக்கூடாது. நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. ஆமென்.